ஆச்சாரியஜி, நான் சொல்ல வரது என்னன்னா, கடந்த காலத்துல சில விஷயங்கள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. 8 மாசத்துக்கு பிறகு அவர் இறந்துட்டாரு. அதனால நான் முழுசா உடைஞ்சு போயிட்டேன். நான் அந்த விஷயங்கள்ல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மனசளவுல தேறியும் இருக்கேன். சொந்த கால்ல நிக்கணும்னு முயற்சி பண்றேன். அதுக்கான அந்த ஸ்டெபிலிட்டி மட்டும் இன்னும் வரமாட்டேங்குது. கடந்த காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதுல எது ரொம்ப சிறந்ததோ உயர்ந்ததோ அதுல உங்களை நீங்களே முழுசா அர்ப்பணிச்சுக்கோங்க. சரிதானே? நீங்க இப்போ ஒரு இளைஞி, நல்லா படிச்சிருக்கீங்க. உங்க முன்னாடி ஒரு முழு வாழ்க்கையே திறந்து இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளையோ இல்லைன்னா சரியான சவால்களையோ ஏத்துக்கிட்டு அதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. ஒருவேளை கடந்த காலத்தை மறக்கணும்னு நீங்க நினைச்சா கூட அதுக்கு ஒரே வழி இதுதான். தற்காலத்துல ஏதாவது ஒரு சரியான நோக்கம், ஒரு வர்தி மிஷனை கையில எடுங்க. ஆனா சரியான வேலையை செய்யும் போதும் கூட நிறைய தடைகள் வரும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரத்தை நம்ம அழிச்சிட்டோம்னா அவங்க பேசுறது நம்மள பாதிக்காது, இல்லையா? அதுதான் விஷயம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யாரும் உங்க கைகால்களை கட்டி போடுற மாதிரி தடைகளை உருவாக்க மாட்டாங்க. இன்னைக்கு வர்ற தடைகள் பெரும்பாலும் யாரோ ஏதோ சொன்னாங்க, அதனால நமக்கு மனசு கஷ்டமாச்சு. அது அகங்காரத்துல இருந்து தான் வருது, இல்லையா? மத்த மனுஷங்களையோ அவங்க எண்ணங்களையோ நம்மால மாத்த முடியாது. ஆனா மத்த மனுஷங்களையோ அவங்க எண்ணங்களையோ நம்மளால மாட்ட முடியாது. ஆனா நீங்க கிருஷ்ணனோட உயரத்தை பார்த்திருக்கேன்னு சொல்லும்போது நீங்க சொல்லுவீங்க, அப்ப இங்க முன்னாடி நிக்கிறவர் ஒரு சின்னவர் இல்லையா? நான் எதுக்காக இவரோட வார்த்தைகளை கேட்கணும்? கிருஷ்ணர்களோட இருக்கிறதோட நன்மையே இதுதான். உங்களை சுத்தி இருக்கிற இந்த சாதாரணமான ஆட்கள் பேச்சை நீங்க கவனிக்கிறத நிறுத்திடுவீங்க. எங்க அந்த உயர்ந்த மக்கள், வரலாற்று புருஷர்கள், மகா மனிதர்கள், எங்க இவங்க? நான் ஒரு பேச்சை கேட்கணும்னா அவங்களோட பேச்சை தான் கேட்பேன். என்ன சுத்தி இருக்கிற இவங்களுக்கெல்லாம் என் மனசை பாதிக்கிற அளவுக்கு நான் ஏன் உரிமை கொடுக்கணும்? அவங்க பேசலாம், நீங்க பேசலாம், ஆனா நான் கேட்க மாட்டேன்.